நான் சொல்ல நினைக்கிறத அல்மேலு கிட்ட நேரா சொல்லணும். அவளை கூப்பிடுமா. அல்மேலு, அல்மேலு, இங்க வாமா. அல்மேலு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்ப இல்ல. நான் உனக்கு விஷத்தை கொடுத்தாலும் நீ சாப்பிடவே இல்லை. அப்படின்னா இந்த விஷயம் சாப்பிடு. கிருஷ்ணமூர்த்தி, புனிதமான மஞ்ச குங்குமத்தை கொடுத்துட்டு ஏன் விஷயம்னு சொல்ற? மஞ்ச குங்குமம் புனிதமானதுதான். ஆனா நான் சொல்ல போறத கேட்டா அது உனக்கு விஷமா தெரியும். எல்லாரும் என்ன நாகப்பாம்பு, நான் விஷத்தை தான் கக்குவேன்னு சொல்றான். ஆனா என்னால மாணிக்கத்தையும் தர முடியுங்கிறதுக்கு இந்த மஞ்ச குங்குமம் தான் சாட்சி. நீ எங்க இருந்தாலும் நன்னா இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த ஏழை கிருஷ்ணமூர்த்தி இதை நோக்கு கொடுத்திருக்கான். அதுமேல் அப்பா அம்மா பார்த்திருக்க வரணையே நீ கல்யாணம் பண்ணிக்க. அதுதான் உன்னை பெத்தவாளுக்கு நீ காட்டுற நன்றி உணர்வு. என் மேல நீ வச்சிருக்க அன்புக்கு அத்தாட்சி. உன் கல்யாணத்துல நான் தான் ஓடியாடி எல்லா வேலையும் செய்ய போறேன். அதுமேல் இனிமே வரத மட்டும் நோக்கு அண்ணன் இல்ல, நானும் தான். நீங்கதான் அவன் மனச மாத்தி எங்க குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்தினேன். நாங்க என்னைக்கு இதை மறக்கவே மாட்டோம். அவனதையே ஓம்பேசி அந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி குடும்பக்கிறான். குடும்பத்தை கெடுக்கிறவன் இல்ல. நீ சொன்ன மாதிரியே அவன் பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷன் தான். கிருஷ்ணமூர்த்தி, நீயே மார்க்கெட் அழற. உங்களோட சுகத்துல பங்கு கொள்ற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. உங்க துக்கத்துல நான் பங்கு கொள்ளலாம் இல்லையா? காகத்தான் வந்தேன். எனக்கு தெரியும், எந்த தோல்வியையும் சுலபமா மறந்துடலாம். ஆனா காதல்ல ஏற்பட்ட தோல்விய காலம்தான் மறக்கடிக்க முடியும். இது தோல்வி இல்ல மார்க்கெட், துரோகம். என்னையே நம்ம அலமேலு நான் துரோகம் செஞ்சுட்டேன். எனக்கு தெரியும் இது துரோகம் இல்லைன்னு. உங்க வாத்தியார் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க காதலியே தியாகம் செஞ்சிருக்கீங்க. நல்ல மனசு இருந்தா தான் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய முடியும். கிருஷ்ணமூர்த்தி, தனியா இருக்கிறதுனால துயரம் அதிகமாகுமே தவிர குறைய போறது இல்ல. கொஞ்ச நாளைக்கு இந்த மலை பக்கம் வராமத்தான் இருக்கல. இல்ல மார்க்கெட், ஊராருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறத விட நான் இங்க இருக்கிறதா நல்லது. ஆனா இந்த இடத்துலதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் நினைக்கிறேன். உங்க நிம்மதிக்காக நான் கர்த்தரை பிரார்த்திக்கிறேன். நான் வரேன். கிருஷ்ணமூர்த்தி, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்களாமே. I feel very sorry for you. It's all right. வாழ்க்கையிலேயே ஃபெயில் ஆனவன் தான். ஏன் இப்படி விரக்தியா பேசுறீங்க? ஏப்ரல்ல ஃபெயில் ஆனா என்ன? கஷ்டப்பட்டீங்கன்னா செப்டம்பர்ல பாஸ் பண்ணிடலாம். என்ன சொல்ற? ஆமா, நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையிலேயே செப்டம்பர் வரும். ஐ மீன் வசந்த காலம். வசந்த காலமா? எனக்கு வருங்காலமே கிடையாது. ராமா ராமா, புத்தகத்தை எடுத்து பாத்திடா பாத்திடான்னு முட்டிட கேட்டியா? கோட்டையில போய் படுத்துட்டு இப்ப பரீட்சையில கோட்டை விட்டு
முடியலடா, வெளியே தலகாட்ட முடியல. டேய் டேய், நேக்கு அவமானமா இருக்குடா. கவலைப்படாதம்மா, நாட்டுல படிக்காதவாதான் பெரிய மனுஷனா இருக்கா. நானும் ஒரு நாளைக்கு பெரிய மனுஷனாய் காட்டுறேன் பார். ஆமா, நாளானா நமக்கு வயசாயிடும், வயசானாலும் பெரிய மனுஷா தானே. டேய் கிருஷ்ணமூர்த்தி, பிள்ளைன்னா பெத்து போட்டவாளுக்கு பிரயோஜனமா இருக்கணும்டா. ராமா ராமா, அந்த பாறையில படுத்து படுத்து நோக்கு மனசும் கல்லாயிடுத்து, மூளையும் மண்ணாயிடுச்சு. வந்துட்டேடா, வாங்க. பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டு மரம் மாதிரி நிக்கிறது பாருங்க. ஃபெயில் ஆனா என்ன சிவகாமி, மறுபடியும் எழுதா போச்சு. ராமா ராமா, நீங்க இப்படி செல்லம் கொடுத்துதான் இவன் கெட்டு போயிட்டான். இவன் படிச்சது போறோம், இவனுக்கு எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க. வேலை கிடைக்கிறதுன்னு அவ்வளவு சுலபமா? இந்த காலத்துல BA MA படிச்சவங்க வேலை கிடைக்காம கிடந்துட்டார. நன்னா படிச்சவாளுக்கு தான் இந்த காலத்துல வேலை கிடைக்காது. இவனுக்கு எங்கேயாவது ஒரு கடையிலயோ குடோன்லயோ வேலை கிடைக்கும், வாங்கி கொடுங்க. உடம்பு வளர்ந்தாத்தான் உருப்படுவான். ஏடா கிருஷ்ணமூர்த்தி, படிக்கிறியா இல்ல வேலைக்கு போறியா? அம்மா சொல்றது கரெக்டா, இன்னைக்கு படிப்பு ஏறாது, நான் வேலைக்கே போறேன். ராமா ராமா, இப்பவாவது இவனுக்கு நல்ல புத்தி வந்ததே. இவன் மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் அழைச்சிருந்தோமா? எதுக்காக புறாவை பறக்க விட்டேன்? சமாதானத்துக்காகவா? இல்ல, அந்த புறா மாதிரி நீங்களும் சுதந்திரமா பறந்து திரியணும்னு ஆசைப்படுறேன். கிருஷ்ணமூர்த்தி, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சாமே? ஆமா, என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் நீ எதுக்காக தெரிஞ்சுக்கிற? வானத்துல வர சூரியனை பார்த்து குளத்துல இருக்கிற தாமரை மலருது, அது ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்க முடியுமா? அது இயற்கை. கிருஷ்ணமூர்த்தி, சதா உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற எனக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆத்ம திருப்தி. வேலைக்கு போயிட்டு வரனால பழசெல்லாம் மறந்துட்டு இப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளை வேலைக்கு போறான்னு பெத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க, அதுவே போதும் எனக்கு. சீக்கிரமே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை பெத்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கல்யாணமா? இனிமே என் வாழ்க்கையில அது நடக்கவே நடக்காது. மார்கரெட், என்ன விளையாட்டு? நீங்க எப்போ உண்மன் இருக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. முன்ன மாதிரி உங்க முகத்துல கோபம், குறும்பு, ஆத்திரம் எல்லா உணர்ச்சிகளையும் பார்க்க ஆசைப்படுறேன். அதனாலதான் நீங்க கோச்சுக்குவீங்கன்னு எதிர்பார்த்துதான் நான் கண்ணாடி காட்டினேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்குங்க. உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவனா? மார்கரெட். ஆமா கிருஷ்ணமூர்த்தி. மார்கரெட், எங்க போறேன்? எங்க போறேன்? ஃப்ரெண்ட் பார்க்க போறேன். ஃப்ரெண்ட் பார்க்க போறேன். மார்கி மார்கி, நான் மம்மி, நீ டாக்டர். எனக்கு தெரியும் நீ அந்த ஐயர் பையனை தான் பார்க்க போறேன். ஆமா, அவரை தான் பார்க்க போறேன். அவனுக்கு என்ன மரியாதை? அப்படியே ஃப்ரெண்ட் பார்க்க போறேன் என்கிட்ட போய் சொல்றேன். உண்மையை சொன்னாதான் உங்களுக்கு பிடிக்காது? ஆமா, எனக்கு உண்மை சொன்னாலும் பிடிக்காது, பொய் சொன்னாலும் பிடிக்காது. நீ அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணாதான் பிடிக்கும். அது முடியவே முடியாது. முடியாது முடியாது. ஓ ஜீசஸ். அக்கா, ஜோசப், வா வா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மார்கி எப்படி இருக்கா? அவ விஷயமா தான் உன்னை நான் வர சொன்னேன். வர வர மார்கி என் பேச்சே கேக்குறது இல்ல ஜோ. என்னக்கா சொல்ற? Yes, I am telling the fact. இந்த ஊர்ல ஒரு ஐயர் பையன் இருக்கிறான். அவன் ஒரு பொறுக்கி, ரவுடி, கோப்ரா. அவனை பார்த்தாலே எனக்கு காப்ரா. Nobody likes him, but மார்கி loves him. அப்படியா? மார்கி, மார்கி. அவ எங்க இருக்கிறா? அவ வீட்லயே இருக்கிறது இல்ல ஜோ. எப்ப பாரு அந்த கோப்ரா கூட அந்த கோட்டை மேலே இருக்கிறா. இப்ப கூட அங்கேதான் போயிருக்கிறா. ஜோ, நீ போய் அவனை நல்லா உதவுதேன்னு உதச்சி இவளை தரத்தன்னு இழுத்துக்கிட்டு வாப்போ. சரிக்கா, இப்பவே போய் அவனை உதவுதன்னு உதச்சிட்டு வரேன். நல்லா விடாதே. மார்கி, என் முதலாளிங்க வியாபார விஷயமா டவுனுக்கு போக போறாங்க. நானும் அவங்க கூட போயிட்டு வர போறேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு எனக்கு ஆசை. என்ன ஒண்ணு சொல்லு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஊருக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுங்க. நீங்க இல்லைன்னா எனக்கு பொழுதே போகாது. மார்கி, அங்கிள், எப்போ வந்தீங்க? இப்பதான். மார்கி, சௌக்கியமா இருக்கியாமா? கிருஷ்ணமூர்த்தி, இவர்தான் என் அங்கிள். ஓ, glad to meet you, sir. Very glad to meet you.
அங்கிள் அங்கிள் நாட்டி அங்கிள். ஆமா, இவன் பேர் என்ன சொன்ன? கிருஷ்ணமூர்த்தி. வெரி குட். நல்ல ஸ்ட்ராங்கான பையனை தான் செலக்ட் பண்றீங்க. என்னையே அடி அடின்னு அடிச்சிட்டானே. ஆனா அங்கிள் மம்மிக்கு தான் அவரை பார்த்தாலே பிடிக்கல. என்கிட்ட கூட சொன்னாங்க. டோன்ட் வரி, உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நானே பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ. Come on, come on.